திமுக ஓட்டுகளை பிரிப்பதற்காக பாஜக களம் இறக்கியவர்கள்தான் தவேக தலைவர் விஜய், நாம் தமிழர் சீமான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு, வேங்கை வயல் குறித்து பேசுவதற்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எந்த தகுதியும் இல்லை என தெரிவித்தார். திமுகவை தோற்கடிக்க பாஜக 2 பேரை களமிறக்கியுள்ளதாகவும் அவர்கள் தவேக தலைவர் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் என தெரிவித்தார். விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி திரைப்படத்தில் கூட இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்துள்ளார் என தெரிவித்தார். பொதுவாக இப்போ நாங்களே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காவல்துறை சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்காக அந்த மாதிரி வழக்குகள் போடுகிறது. தலைவர் அன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு தலைவராக இருந்து கொண்டு தொண்டர்களை நீங்கள் வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அதை மீறி வர்றாங்க. அது ஒரு நல்ல செயல் தான். அவர் தொண்டர்களுக்கு வழிகாட்டுறாரு. அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான ரசிகர்களை இன்னும் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை.